குடும்பம் இன்னைக்கு நிறைய வீடுகளில் சண்டை, பிரச்சனை, மனக்கசப்பு, பிரிவு அதிகமாக நடக்குது. இதை பார்த்தா நாம் உண்மையாகவே கடைசி நாட்களில் வாழ்கிறோமோன்னு தோணுது. கணவர்களை, ஒரு நிமிஷம் உங்கள் மனைவியை வேறொரு பார்வையில் பாருங்க. கணவராகிய உங்களுக்கு முதலிடம். அவங்க தேவனுக்கு அடுத்த இடத்தை உங்களுக்குத்தான் கொடுத்துருக்காங்க. தன்னோட அம்மா, அப்பா, சொந்த வீடு, பழகிய வாழ்க்கை எல்லாத்தையும் விட்டு உங்களை நம்பித்தான் வந்திருக்காங்க. அவங்க அதை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கோபமாக பேசினா, வார்த்தையால் காயப்படுத்தினா அவங்க மனசு ரொம்ப வலிக்கும். சில நேரங்களில் தன்னோட பிறந்த வீட்டை நினச்சி ஏங்குவாங்க. நாளைக்கு என்ன ஆகுமோன்னு அமைதியாக கவலைப்படுவாங்க. ஆனால் கணவனோட அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் இருந்தால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து நிற்பாங்க. அதனால் உங்கள் மனைவியை மனசார நேசியுங்கள், மரியாதை நடத்துங்க, அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. குடும்பத்திற்கு அன்பு. உங்களோட அன்பு தான் இந்த உலகத்தில் அவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு. உங்கள் மனைவியை புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் மனைவி செய்ய வேண்டிய எல்லா வேலையும் உங்கள் அம்மாவே செய்துட்டு இருந்தால் அது உங்கள் மனைவியின் மனசை காயப்படுத்தும். குடும்பத்துக்கு முக்கியமான முடிவு எடுக்கும்போது முதல்ல உங்கள் மனைவியோட பேசுங்க. இந்த வீட்டில் நான் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கேன்னு அவளை நினைக்க விடாதீங்க. வேலை முக்கியம்தான், ஆனால் வேலைக்காக குடும்பத்தை இழந்துடாதீங்க. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. குடும்பத்திற்காக நேரம். உங்கள் குடும்பத்துக்காக நேரம் ஒதுக்குங்க. மனைவியோட பேசுங்க, பிள்ளைகளோட விளையாடுங்க. பிள்ளைகள் சின்னவங்களா இருக்கிற காலம் திரும்பி வராது. அந்த சந்தோஷமான நாட்களை தவற விடாதீங்க. உங்கள் மனைவிக்கு என் வாழ்க்கையில் முதலிடம் உனக்குத்தான்னு உணர வையுங்க. மற்றவருடன் ஒப்பிட வேண்டாம். அவளுக்கும் ஒரு மனசு இருக்குது, ஒரு கருத்து இருக்குது, அதை கேளுங்க, மதியுங்க. எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு மட்டும் போடாதீங்க. அவளுக்கும் பேச வாய்ப்பு கொடுங்க. முக்கியமாக உங்கள் மனைவியை யாரோடையும் ஒப்பிடாதீங்க. அவளைப் போல இரு, இவளைப் போல செய்யன்னு சொல்கிற வார்த்தைகள் மனசை ரொம்ப காயப்படுத்தும். அவளோட நல்ல குணங்களை பாராட்டுங்க. அவளை அப்படியே அன்போடு ஏற்றுக்கோங்க. ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்குது. வேலை பளுவில் உதவி. வீட்டு வேலை, பிள்ளைகள், குடும்ப பொறுப்பு என்று நாள் முழுக்க அவள் ஓய்வில்லாமல் உழைக்கிறாள். அதனால் சில நேரம் களைப்பாகவும் எரிச்சலாகவும் இருப்பாள். அந்த நேரத்தில் குறை சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியாவது செய்யுங்க. அந்த உதவி அவளுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். பெண்கள் தங்களோட உணர்வுகளை மறைக்க மாட்டாங்க. சில நேரம் அழுவாங்க, வருத்தப்படுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க. அந்த நேரத்தில் கோபப்படாமல் அன்பாக பேசுங்க. உங்கள் பொறுமையும் அன்பான வார்த்தைகளும் அவளுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும். மனம் விட்டு பேசுங்கள். மனம் விட்டு பேசுகிறதுக்கு கேண்டில் லைட் டின்னர், பீச் போன்ற இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் மனசில் நினைக்கிறத சொல்லாமல் இருந்தால் அவளுக்கு எப்படி புரியும்? ஏதாவது வருத்தம் இருந்தால் கோபப்படாமல் அன்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அவளும் அதற்கேற்ற மாதிரி மாற முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை அவளுக்கும் கற்றுக் கொடுங்க. வேதாகமம், செய்திகள், வாழ்க்கை பாடங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்ந்து பகிர்ந்துக்கோங்க. பிறர் முன்னாடி அவளை கிண்டல் பண்ணாதீங்க. அவள் பேசுகிறதையும் கவனமாக கேளுங்க. அவளோட கருத்துக்கும் மதிப்பு கொடுங்க. வீட்டில் முதல்ல நல்ல கணவராக இருங்க, அதுக்கு பிறகு தலைவராக இருங்க. நினைவில் வைங்க, திருமணம் என்பது அன்பு கொடுக்கவும் அன்பு பெறவும் தேவன் கொடுத்த அழகான பரிசு. அந்த அன்பை தினமும் வளர்த்துக்கோங்க.